ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம இப்போ ஸ்ட்ராட்டஜி பேஸ் இது பார்த்தோமா, நம்ம ஸ்டாக்ஸை எப்படி பிக் பண்ணுறோன்னு பார்த்தோமா, அதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டது நிஃப்டி பேங்க் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். நிஃப்டி பேங்க் ஹெச்டிஎஃப்சி தான் ஹை வெயிட்டேஜ் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டோம். ஐசிஐசி பேங்க் இப்போ அடுத்து 24% வெயிட்டேஜ் இருக்குது. இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஐசிஐசி பேங்க்கோட நேரடியாக ஸ்வாட் அனாலிசிஸ் போயிடுவோம். இது ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி அவங்க என்ன ஸ்வாட் அனாலிசிஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கங்கிறத பார்த்துடலாம். மூமெண்டம் பிக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. கன்சிஸ்டன்ட் ஷேர் ப்ரைஸ் க்ரோத்துன்னு சொல்கிறாங்க. கம்பெனி வித் ஹை டிபி இபிஎஸ் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குட் குவார்ட்டர்லி க்ரோத் இன் ரீசன்ட் ரிசல்ட்ஸு அதெல்லாம் சொல்லிட்டு ரெவென்யூ கூடியிருக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனுவல் நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவிங் லாஸ்ட் 2 இயர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடியது புக் வேல்யூ பெர் ஷேர் இம்ப்ரூவிங் லாஸ்ட் 2 இயர்ஸ். இப்போ 52 வீக் ஹையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வீக்னஸ் ஒரு 3 வீக்னஸ் கொடுத்துருக்குறாங்க. புவர் ஆப்ரேஷன் கேஷ் ஃப்ளோவை ஆப்ரேட்டட் ஃப்ரம் த கோர் பிஸ்னஸ். புவர் கேஷ் ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் த கோர் பிஸ்னஸ். அதாவது பேங்கிங்கில் அசஸ் பண்ணும்போது கோர் பிஸ்னஸ் அவனுக்கு என்னது, கடன் கொடுக்கணும், கடன் கொடுத்து அதிலிருந்து வட்டி வரணும். அப்படின்னா தான் அந்த பேங்க் டெவலப் ஆகிட்டு இருக்கும். இன்னைக்கு கடன் கொடுக்கறதுக்கே பயந்துக்கிட்டு இவங்க ப்ராஃபிட் காட்டணுங்கிறதுக்காக சர்வீஸில் பூரா சார்ஜஸ் ஏற்றிடுறான். டிடி சார்ஜ் ஏற்றிடுறான், அப்புறம் எஸ்எம்எஸ் சார்ஜ் ஏற்றுறேன், ஏடிஎம் சார்ஜ் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு போயிடுறாங்க. அது அப்படி ஒரு ப்ராஃபிட் வந்ததுனாக்க வந்ததுன்னு கணக்கே தவிர்த்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆகலைங்கிறது தான் அதோடைய அர்த்தம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ரைசிங் அதர் இன்கம் அண்ட் லோ ஆப்ரேட்டிங் இன்கம். ஆப்ரேட்டிங் இன்கம் கம்மியாக இருக்குது, பட் அதர் இன்கம் மாத்திரம் தான் கூடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்ளைனிங் நெட் கேஷ் ஃப்ளோ, அதுவும் இது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட் கேஷ் ஃப்ளோவும் கம்மியாக இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது, இந்த ரிசல்ட் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி. புரோக்கர்ஸ் எல்லாம் ஹோப் வச்சுருக்கிறாங்க, அவங்க மேலே ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அண்டர் வேல்யூ க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை நம்ம செக் பண்ணிக்குவோம் இதில் வர்றதை பார்த்துட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க என்பி இதெல்லாம் கூட இருக்குன்னு அவன் போட்டிருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் என்பிஏ இன் ரீசன்ட் ரிசல்ட் அப்படின்னு போட்டான். உடனே நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே கிளிக் பண்ணிட்டு போய் பார்த்தோம்னா வரிசையாக எல்லா பேங்க்குக்கும் என்பிஏ ரீசன்ட் குவார்ட்டரில் இருக்கக்கூடிய என்பிஏ போட்டிருக்கிறான். இப்போ ஐசிஐசிஐ பேங்க்குக்கு அப்போ எங்கே வருதுன்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் ஐசிஐசிஐ பேங்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 0.44 ப்ளூ கலரில் இருக்குது. இன்னும் க்ரீன் கலரில் மாறலை. க்ரீன் கலரில் மாறிடுச்சுனாக்க இங்கே க்ரீனுங்கிறது நமக்கு மைனஸ்ஸு. ஆக்சுவலாக இது ரெட் கலரில் இருந்தால் தான் ப்ளஸ்ஸு. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் 0.4 ப்ளூ கலரில் இவன் தான் டாப்பில் இருக்கிறான். இவனை காட்டிலும் ஆக்சிஸ் பேங்க் கம்மியாக தான் இருக்கிறான். அதை காட்டிலும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கம்மியாக இருக்கிறான். ஸோ இப்போ 0.44. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுங்கிறது நமக்கு தெரிய வரல. இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம பார்ப்போம். இதில் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்த்தோம்னா ஃபினான்சிங் ப்ராஃபிட் பார்த்தோம்னா மைனஸ்ன்னு காட்டுது. ஆனால் எனக்கு அது ஒன்றும் புரியல. இங்கேயே பார்த்துருவோம் பேசாமல் ரிசல்ட்டை. ஏன் மைனஸ்ன்னு காட்டுறாங்க? இப்போ ஸ்ட்ராங் பைசோனில் இருக்கிற மாதிரி பிஇ வச்சு காட்டுது. ஆனால் நம்மளுடைய அனாலிசிஸில் தான் நமக்கு இறுதிப்படுத்திக்கணும். பையர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இது கன்சஸ் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு ஆனுவல் ப்ராஃபிட்னு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிராஸ் ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆனுவல் பார்த்தோம்னா 62,000 53,000 கோடி ரூபா பார்த்தோம்னா இங்கே பாருங்களேன் மைனஸ்னு காட்டிக்கிட்டு இருந்துச்சா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். அதே இது நமக்கு
இங்கே வந்து ப்ளஸ் காட்டுது பாருங்க. அதனால தான் அதனால தான் நான் அதை நம்பலை. அதுக்கப்புறமா நெட் ப்ராஃபிட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. நெட் ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 34,000 கோடி. அதெல்லாம் போன தடவை காட்டிலும் கூட. இருந்தாலும் இது கோர் பிஸ்னஸில் கம்மி அப்படிங்கிறது தான் வாதம். இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து தேடிக்கிட்டு இருந்தேன். கோர் பிஸ்னஸில் எவ்வளோ வருது, அதர் இன்கமில் எவ்வளோ வருது அப்படிங்கிறதுக்கு. இப்போ கோர் பிஸ்னஸில் வந்து பார்த்தோம்னா 82,000 கோடி ரூபா. அப்போ அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ இதுதான் இருக்குது. இப்போ இவனுடைய கேஷ் ஃப்ளோ போட்டு பார்ப்போம். கேஷ் ஃப்ளோ போட்டு பார்த்தோம்னா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இங்கே பாசிட்டிவாக காட்டுது. இங்கே இருக்குது. சாரி, இது போன வருஷம். இந்த வருஷத்தை நம்ம பார்க்கணும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங்கில் பார்த்தோம்னா ஆக்டிவிட்டியில் பார்த்தோம்னா -3,000. இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் -6,000. அதுக்கப்புறம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் தான் 24 ப்ளஸில் இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான், பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஓகே, ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் த ஷேர்ஸு, ப்ரொசீட் ஃப்ரம் பாரோயிங்ஸ் 54,000 கோடி ரூபா கடனை வாங்கிட்டு ரீபேமெண்ட் வந்து 26,000 கோடி ரூபா ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறான். டிவிடெண்ட் பெய்டு வந்து கொடுத்துருக்குறான். சரி, எல்லாத்தையும் போட்டுட்டு நெட் கேஷ் ஃப்ளோ என்னடான்னு பார்த்தா 46,000 கம்மியாயிருச்சு. இப்போ இவனுக்கு ரேஷியோஸ்லாம் நம்ம பார்க்க முடியாது. எஃப்ஐஎஸ் வந்து 1% கீழே இறக்கியிருக்கிறாங்க போன வருஷத்தை காட்டிலும். அது வந்து புரிஞ்சுக்க முடியுது. டிஏஎஸ் வந்து 1% ஏற்றிருக்கிறாங்க. இங்கே வாங்கி அங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இதில் நமக்கு வந்து என்பிஏ தான் முக்கியமாக நமக்கு தேவை. அதை நம்ம இங்கே பார்த்துட்டோம். இவனுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அனாலிசிஸில் வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குட் குவார்ட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. சிஜிஆர் குவார்ட்டர் இதெல்லாம் இருக்குது. ஸ்டாக் ட்ரேடிங் அட்டு 3 டைம்ஸ் புக் வேல்யூ காட்டிலும் 3 டைம்ஸ் கூட போயிட்டுருக்கு. லைபிலிட்டிஸ் கண்டிஜென்ட் லைபிலிட்டி 51,000 கோடி ரூபா இருக்குது. லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் இருக்குது. அதெல்லாம் நம்ம அங்கே பார்ப்போம். இப்போ இவனுடைய புக் வேல்யூ வந்து 307. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 6, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18. இதெல்லாம் நல்ல டீசென்ட் ஆகுது தான். ஸ்டாக்கோட பிஇ பார்த்தோம்னா 16.9, 25 தொடலை. அந்த மட்டுக்கு சந்தோஷம். இண்டஸ்ட்ரி பிஇ 13. அப்போ இண்டஸ்ட்ரி பிஇயை காட்டிலும் இவன் வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் கூட போயிட்டுருக்கு. இவன் பேரில் நிறைய பேர் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. கிரகம் நம்பரை காட்டிலும் நம்பர் வந்து 647. கிரகம் நம்பரை காட்டிலும் ப்ரைஸ் டு கிரகம் நம்பர் 1.58. இதை ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா கம்மியாக வரும். அது நம்ம இங்கே பார்க்கும்போது தெரியும் நமக்கு. கிரகம் ரேஷியோ வந்து பார்த்தோன்னா 0.6. இங்கே வந்து நமக்கு வந்து நம்ம இதிலிருந்து எப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்குறோம். அப்புறம் ஹை டு கிரகம் வந்து 0.65. ஏன்னா 67 தான் போயிட்டு இப்போ 40 ரூபா தான் இறங்கியிருக்கிறான். இன்ட்ரின்சிக் வேல்யூ 664. கிரகத்துக்கும் இன்ட்ரின்சிக் வேல்யூக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ இப்போ இது பொட்டன்ஷியல் கம்பெனி தான். அதை காட்டிலும் ஒரு 1.5 மடங்கு கூட போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பட் இதுவே கொஞ்சம் கூடவோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் 25 பிஇ ரேஷியோன்னு 25 வரலேங்கிறதுனால கிரகம் ரேஷியோ வந்து கிரகம் நம்பர் இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்துக்கலாம். இது ரெண்டும் மெர்ஜ் ஆகணும். இதோட ரேஷியோ போட்டோம்னா கிரகம் நம்பர் டிவைடட் பை கரண்ட் ப்ரைஸ் போட்டால் ரேஷியோ வரும். அந்த ரேஷியோ வந்து 1 தொடக்கூடாது, அவ்வளோதான். இந்த கிரகம் நம்பரை தாண்டி கூட போனாலுமே நமக்கு வந்து இதுதான் த்ரெட்டு தான். இப்போ ஏன்னா 1.5 டைம்ஸ் வந்து கூட போய்கிட்டு இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ காட்டிலும் 1.6 டைம்ஸ் கூட போய்கிட்டு இருக்கு. 1.5 டைம்ஸ் கூட போய்கிட்டு இருக்கு. இது ஓவர் வேல்யூடு தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூடு தான். டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடிய கம்பெனி வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ஃபர்தராக என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராட்டஜி கம்பெனி இது வந்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சும்மா கஸ்டமர்கிட்ட சர்வீஸுக்கு உண்டான காசு அதுக்கு மாத்திரமே சார்ஜை கூட்டிக்கிட்டே போயிட்டு கோர் பிஸ்னஸில் விட்டுட்டாங்கன்னு மாத்திரம் தெரியுது. அப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் செல்ஃபாக வந்து இவங்கெல்லாம் வந்து லார்ஜ் கேப்புங்கிறதுனால நல்லா ஒரு ஒரு குவார்ட்டரில் அவன் வந்து தன்னை ரியலைஸ் பண்ணிட்டு மாற்றுவான். அப்படி ஒரு நம்பிக்கை வச்சுக்குவான். மாற்றலைனாக்க அது புஷ்ஷுன்னு போயிடும். சரி, இப்போ கீழே இருந்து நான் எடுத்திருக்கிறோம். இந்த டைம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சூப்பர் டைம். இந்த டைம்லலாம் சூப்பர் டைம்.
இங்க தான் வந்து அந்த இது வந்து அமெரிக்கா அடி வாங்கினது. அப்ப 38 ரூவாய்க்கு கிட்டக்க எல்லாம் வந்துச்சு ஷேர் வேல்யூ. சரி. இப்ப இதிலிருந்து நம்ம ட்ரெண்ட் பேஸ்ட் போட்டு பார்த்தோம். 1086ங்கிறது வந்து எக்ஸாக்ட்டா வந்து நான் 4.236ல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஹைக்கு இந்த லோவுக்கும் நம்ம போட்டோம் 1.618 கரெக்ட்டா அவன் வந்து இந்த இடத்துல முட்டிக்கிட்டு நிக்கிறான். இவன் எவ்வளவு ஹை வச்சிருக்கிறான்? 1067. அப்ப நமக்கு அந்த சைக்கிள் எண்ட் ஆகுறது எப்ப? 1086. சைக்கிள் எண்ட் ஆன உடனே ஃபர்தரா அது அப்படியே இன்னொரு சைக்கிளுக்கு லீடு எடுக்கலாம். ஆ லீடு எடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இதுல வந்து 0.23 கட் பண்ணா தான் அடுத்தது மேல போகும். இல்லாட்டி 0.23 யோட கீழ இறங்கிரும். அப்ப அந்த 0.23 என்னன்னு நம்ம பார்க்கணும்னா, இத ரிவர்ஸ் பண்ணோம்னா தெரியும். இத ரிவர்ஸ் பண்ணணும். இத ரிவர்ஸ் பண்ணா நமக்கு தெரியும். ரிவர்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அப்புறமேட்டுக்கு பார்த்துக்குவோம். இப்ப 0.23ங்கிறது என்னது? இதோட ரிவர்ஸ் பண்ணா அமௌண்ட்டும் சேர்த்துல ரிவர்ஸ் ஆயிருச்சு. அதனால ரிவர்ஸ் பண்ண வேண்டியதில்ல. ரிவர்ஸ் பண்ணா அமௌண்ட்டும் சேர்ந்து ரிவர்ஸ் ஆயிருச்சு. இப்ப நம்ம இங்க எவ்வளவு இருக்கு? 922 லெஃப்ட்டுக்கு பதிலா ரைட் போடுவோம். 923 அப்ப 1000 இதே தான் இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த 1ல இருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு? ரூ. 73. அப்ப இவன் வந்து இந்த பிரைஸ்ல இருந்து ஒரு ரூ. 73 கூட வச்சான்னு வச்சுக்கோங்க. 1150 அதுதான் இங்க வந்துட்டுருக்கு. அந்த 1150 வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கலாம். 1150 இந்த ரேஞ்ச். இது ஒரு லேமேன் கால்குலேஷன் தான் நான் போட்டேன். எக்ஸாக்ட்டா நான் போடல. அப்ப இது ஆல்மோஸ்ட் வந்து சைக்கிள் எண்ட் ஆயிருக்கு. ஃபர்தரா வந்து 1150 மேல பிரேக் பண்ணா தான் அடுத்ததுக்கு போகும். இல்லைன்னா, அந்த இடத்தோட அவன் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த புரிதல வச்சுக்குவோம். அப்ப இவன் ஆல்மோஸ்ட் ஃபுல்லா அவன் வந்து எட்ஜ்ல இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அ அதனால வந்து இப்ப ஃபர்தரா இறங்குமா? அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவனுடைய பிஹேவியர் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஜனவரி மாசம் முடிஞ்சு பிப்ரவரியிலருந்து 2015ல இறங்கியிருக்கிறான். சரி. இவன் வந்து 2018 ஜனவரி வச்சுட்டு பிப்ரவரியிலருந்து கீழ இறங்கியிருக்கிறான். இவன் பிப்ரவரி வரைக்கும் கீழ இறங்கிட்டு மேல ஏறிக்கிட்டே 16ல ஏறிக்கிட்டே போயிருக்கிறான். 17 வந்த உடனே அப்படியே கன்டினியூயிங் ட்ரெண்ட் அப்படியே இருந்துட்டுருக்கு. ஸோ, இப்ப 18ல அந்த மாரி இறங்கியிருக்கிறான். ஒரு நல்ல ஏத்தம் குடுத்துட்டான்னா இறங்குறான். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி கீழ இறங்கிட்டான். 2020ல. அதே மாரி அக்டோபர், நவம்பர், ஜனவரி, பிப்ரவரில கீழ இறங்கிட்டு கன்டினியூயிங் ட்ரெண்ட் அப்படியே மேல ஏறியிருக்கிறான். இது வந்து 21. இங்க பாருங்க 22 நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஜனவரியே கீழ இறங்கிட்டு பிப்ரவரி கன்டினியூயிங் ட்ரெண்ட் கொஞ்சமா அதே இடத்த தான் மேட்ச் பண்ணியிருக்கிறான். 23 ஜூலை போயிட்டு கீழ இறங்கியிருக்கிறான். இப்ப 24ல வந்து ஜனவரி, பிப்ரவரி திருப்பி இப்படி ஸ்க்ரீன தொட்டுட்டோ, இல்லாட்டி இந்த சிபிஆர இது பிவோட் பாயிண்ட்ட தொட்டுட்டோ மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்புறோம். காரணம் என்னன்னாக்க, பாஸ்ட் பிஹேவியர்லாம் அப்படி இருந்திருக்கு. ஆனா அப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப இந்த கேண்டில் வந்து மந்த்லி கேண்டில் பார்த்தோம்னா, இது டூ ஏர்லி. நம்ம ஃபர்ஸ்ட் வீக்கே நம்ம முடிஞ்ச உடனே பார்க்குறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கா, இது கீழ இப்படி வராம, இப்படியே இருந்துட்டு அடுத்து கிரீன் ஃபார்ம் ஆச்சுன்னா, இப்ப நம்ம சொன்ன மாரி, நம்ம எதிர்பார்க்கிற மாரி இங்க வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஓப்பன் ஆகுறது ரெட் ஓப்பன் ஆயி கீழ வந்துச்சுன்னா, இப்படி தொட்டுட்டு அடுத்தப்புறம் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பப்பலாம் ஏறுறான்னு பார்த்தோம்னா, ஜூன் மாசம், ஜூலை மாசத்துக்கு ஏறுறான். அந்த மாரியான ஒரு சூழல் இருக்கு. ஸோ, இப்ப கம்பெனி வந்து நம்ம பொறுத்தவரைக்கும் நல்ல கம்பெனி. டெக்னிக்கலா நமக்கு வந்து சைக்கிளும் எண்ட் ஆயிருக்கு. பிசினஸ்ல வந்து கோர் பிசினஸ்லேருந்து இன்கம் கம்மியா இருக்கு.
அதனால ஐசிஐசிஐ ஃபர்தரா மேல ஏறுமா? இல்ல இறங்குமாங்கிறத இந்த மாரி 1.618 வந்து அ 1064 அந்த ரேஞ்சில தான் இப்ப அவன் இருந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இத உடைச்சு மேல போனா கூட, இன்னும் ஒரு ரூ. 100 ஏறுறதுக்கு தான் இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு. ரூ. 100 உடைச்சா தான் நம்ம அடுத்தத பத்தி யோசிக்க முடியும். அதனால இப்போதைக்கு இது கீழ இந்த இடத்துல இறங்கினான்னாக்க ஒரு ரூ. 200 ஏறும். அப்படிங்கிறது இருக்கு. அதனால இத வந்து எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். நம்ம பிஹேவியர் பார்த்துட்டோம். ஒவ்வொரு பிப்ரவரி, மார்ச்ல அவன் வந்து பிவோட் பாயிண்ட்ட தொட்டுட்டு தான் மேல ஏறுனாங்கிறது 2020லேருந்து பார்த்துட்டோம். இந்த பிஹேவியர்லாம் வச்சுட்டு பிப்ரவரி, மார்ச் கீழ இறங்கிட்டு மேல ஏறுறானான்னு பார்ப்போம். நம்மள பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி ம ம புக் இது வந்து பிஇ கம்மியா இருந்தா கூட புக் வேல்யூலேருந்து எல்லாமே கூட தான் இருக்கு. புக் வேல்யூ பிரைஸ் டூ புக் வந்து அ 4 தொடப்போகுது. ஆல்ரெடி இது எல்லாமே 4 தான் தொடப்போகுது. ரூ. 40 தான. 4 தொடப்போகுது. ஸோ, இப்ப அது ஒரு இருக்கு. 5க்கு போப்போறானா இல்லையான்னு நமக்கு தெரியல. அ இது வந்து இண்டஸ்ட்ரிய காட்டிலும் ஸ்டாக்கோட பிஇ கூட இருக்கு. அதனால அது அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து 1 தொடணும். 1 தொட்டு 1க்கு மேல 1 1/2 மடங்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அது அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லாட்டி அது 2 கூட போகலாம். ரேஷியோல 1 வரும்போது தான் நம்ம யோசிக்கணும். அப்படி ரேஷியோல வந்து 0.6 இருக்கு. அப்ப நான் 0.4 தான் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான ஏத்தம் வந்து கம்மியா இருக்கிற மாரி தான் நமக்கு டெக்னிக்கலா தோணுது. அதனால இத பார்த்துக்கணும். என்னடா இது இப்படி மேலேயே காட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னா, எல்லா இடத்துலயும் பாருங்க அப்படியே மேல காட்டிக்கிட்டு இருக்கும். ஒரே கேண்டில் கீழ இறக்கி விட்டுருவாய்ங்க. டபக்கு, 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 டபக்குன்னு அப்படியே கீழ இறக்கி விட்டுருவாய்ங்க. அதனால இத பார்த்து ட்ரேட் பண்ணிக்குவோம். இந்த பிவோட் பாயிண்ட்டுக்கும் 2.618க்குமே ரூ. 200 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த புரிதலோட இந்த ஸ்டாக்க நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது, இது ட்ரேட் பண்றதுங்கிறது ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கும்னு நான் நம்புறேன். தகவல் பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமா இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நன்றி நண்பர்களே! வாழ்க வளமுடன்!